ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 17. வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலேருந்து நிறையா பேர் எனக்கு ஒரு சார்ட் கொடுங்க, வெயிட் லாஸ் சார்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு நான் சார்ட் போட்டு நான் ஃபாலோ பண்ணலை எதுவுமே. ஆனால் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு எந்த மாதிரி சார்ட் வேணும்னு கேட்டுட்டு வேணால் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம சார்ட் போட்டு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க மாதிரி ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி சாப்பிடல, நம்மளால் வெயிட்டு கூடிருமோ அப்படின்ற ஃபீல் வரும். கண்டினியூஸாக நம்ம அந்த சார்ட்டில் இருக்க மாதிரி நம்மளால் ஃபாலோ பண்ணவும் முடியாது. அதுக்காக தான் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்புமே இல்லாமல் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி தான் நானும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் எந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிடணும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்போ தான் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த ஃபுட்டுலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அங்கங்கே ஒவ்வொரு டிப்ஸு நான் சொல்லுவேன். அதெல்லாம் குட்டி டிப்ஸு தான். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மாதத்தில் 5 கிலோ வரைக்குமே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எக்ஸசைஸுமே இல்லாமல். இப்போ நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைனா வெந்தய வாட்டர் எடுத்துக்கிறோம். ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு டீடாக் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சேன். இப்போ இது ஒரு பேலன்ஸாக தான் நான் சாப்பிட்ருக்கேன். ப்ரோட்டீனுக்காக எக் எடுத்திருக்கேன், ஃபைபருக்காக ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் காப்ஸுக்காக வெந்தய கஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறையா பேர் என்னால் எக்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நிறையா பேர் காஃபி குடிப்பீங்களா, அந்த காஃபியை காஃபி பவுடர் போடாமல் அதை பாலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒரு நம்மளுக்கு மில்கில் தான் வரும். அப்போ அது ப்ரோட்டீன் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி வெந்தய கஞ்சிலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அடிக்கடி பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாய் புண்ணு வயிற்று புண்ணுலாம் வரும். அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வாயிலேருந்து பேட் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். அப்புறம் மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குன்னா பேக்கரி ஐட்டம்ஸில் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கோங்க. இங்கே துபாயிலலாம் செம்ம மழைங்க, நல்ல கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா சட்டன்னு பேஞ்சிட்டே இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக மழை நிற்காமல் பேஞ்சிட்டே இருக்குது. நல்ல கிளைமேட் இருக்குது. அதுக்கு நல்ல இன்றைக்கி சுட சூப்பரான ஒரு லஞ்சு தான் சாப்பிட்டேன். எப்படின்னா இன்றைக்கி ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸ் ஒரு அளவு தான் எடுத்துக்குவேன். நான் எப்போவுமே நீங்கள் எவ்வளோ கிராம் ஒயிட் ரைஸ்லாம் எடுத்துக்கிறீங்க கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்காமல் நான் எப்போவுமே எனக்கு முடிஞ்ச அளவு ஒரு குட்டி பவுல் வச்சுருப்பேன். அந்த அளவில் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் செம்ம அப்படியே இந்த குளிருக்கு அந்த நண்டு கிரேவிக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நண்டுலாம் ப்ரோட்டீனில் தான் வரும், சோறு காப்ஸில் வரும். ஃபைபருக்காக ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் பேலன்ஸாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் குக்கும்பருக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது காய் பொரியலோ கூட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபைபரில் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி அப்பப்போ பார்த்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் எப்பயும் போல் காஃபி எடுத்துக்கிறதா. பட் நான் ஒயிட் சுகர் மட்டும்தான் என்னுடைய வெயிட் லாஸில் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வீட்டில் நாட்டு சர்க்கரையோ வெல்லம் இந்த மாதிரி போட்ட ஸ்வீட்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். ஆஃப்டர்நூன் டைமில் தூங்கலாமான்னு கேட்குறீங்க. சாப்பிட்டோன்னே யாருமே தூங்க வேணாம். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு வேணால் கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் தூங்கி எந்திரிச்சிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணி பேலன்ஸாக கொண்டு போங்க. எல்லாமே கண்டிஷனாக இருந்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும், எந்த ஒரு அவசியமே இல்லை. நிறைய பேர் தூக்கத்தை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றக்காக வெயிட் லாஸ்லாம் பண்ண போகிறீங்க. யாருமே எந்த டைமே சாப்பிட்ட உடனேயே தூங்காமல் சாப்பிட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வெயிட் லாஸுமே ஆகாது. நம்ம உடம்புல தூக்கம் ரொம்பவே முக்கியம். அதனால பாதி பேர் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா அது வெயிட் கெயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம்லையே வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ உங்கள் உடம்புல ஒவ்வொரு டைம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பேலன்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைம்லாம் எப்பயும் போல் வாக்கிங் 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற ஒரே விஷயமே. நெக்ஸ்ட் இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் சூப்பர் டேஸ்ட்டாக புதுசாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். இதோடைய ரெசிபி வேணால் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதில் கேபேஜ், சிக்கனு, காலிஃப்ளவரு, வெங்காயம் போட்டு
சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு கொத்து பரோட்டா சாப்பிட்ட ஃபீலு தான் இருக்கும். நிறையா பேர் வந்து வெயிட் லாஸில் வந்து எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு தெரியாமல் இருப்பீங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா வெயிட் லாஸ் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.